விருதுநகர் மாவட்டம் ஒண்டிப்புள்ளி நாயக்கனூர் பகுதியில் வளரும் ரவுடிகள் செய்த காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல் தான் இது. இந்த வயசிலேயே இம்புட்டு ரவுடித்தனமா என தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார்கள். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரித்திருக்கும் போதைப் பொருள் புழக்கத்தால் நம் வீட்டில் இருக்கும் குழந்தைகள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த காட்சிகளே சாட்சி. மூன்று சிறுவர்களை மற்றொரு 3 சிறுவர்கள் மிக கொடூரமாக தாக்கியுள்ளனர். இடையிடையே டயர்டாகாமல் இருக்க பீடி இருந்தா கொடுடா என்றும் பேசிக் கொள்கின்றனர். பீடி இஸ் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி என்பார்கள் போல. விசாரித்து பார்த்ததில் அடித்து துவைக்கும் சிறுவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்தியதாகவும், அடி வாங்கி கொண்டிருக்கும் அப்பாவி சிறுவர்கள் அதனை வீட்டில் போட்டு கொடுத்ததாகவும், அதனால்தான் இந்த கொலைவெறி தாக்குதல் என்றும் சொல்கிறார்கள். கொடுமை என்னவென்றால், இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுத்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை. சமாதானப்படுத்தி அவர்களை அனுப்பி வைத்ததாக தகவல் வேறு வருகிறது. இந்த சிறு வயதில் போதைப் பொருள் பயன்படுத்துவது, சக சிறுவர்களை கொடூரமாக தாக்குவது என இத்தனை அட்டூழியம் செய்யும் இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தே தீர வேண்டும் என்கிறார்கள் பொதுமக்கள். அதே சமயம் நாம் குழந்தை என நினைப்பவர்கள் போதைக்கு அடிமையாகி குட்டிச்சாத்தான்களைப் போல நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத பல வேலைகளை செய்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் யார்? தான் ஒரு முதல்வர் என்பதை மறந்து அப்பாவாக மட்டுமே இருந்து தன் மகனின் நலன் குறித்து மட்டுமே சிந்திக்கும் ஸ்டாலின் தான். ஆம், ஸ்டாலின் ஆட்சியில் தலைவிரித்தாடும் போதை கலாச்சாரம் தான் இதற்கு காரணம். ஸ்டாலின் தனது வீட்டு வாரிசை முதல்வராக்க ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார். உங்கள் வீட்டு வாரிசு இதே போல சீரழியாமல் இருக்க வேண்டுமானால் திமுகவை புறக்கணியுங்கள். இனி திமுகவிற்கு வாக்களித்தால் கருணாநிதி வாரிசுகள் நன்றாக இருப்பார்கள், நம் வாரிசுகள் சீரழிந்து போகும். அதற்கு ஒரு நல்ல உதாரணம்தான் இந்த குட்டி ரவுடிகள்.